வெல்கம் டு டேஸ்டி தமிழ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கோதுமை அடை. இந்த கோதுமை அடை வந்து காலைல டிஃபனுக்கு நைட்டு டின்னருக்கு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த கோதுமை அடைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு. எந்த கப்பில் கோதுமை மாவு அரைஞ்சிங்களோ அதே கப்பில் 1/2 கப் தயிர். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் தயிர் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். அது இந்த மாதிரி எவ்வளோ சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்னதாக வெட்டிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், அதையும் சின்னதாக வெட்டிக்கணும். கொத்தமல்லி தேவையான அளவு, அதையும் சின்னதாக வெட்டிக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் மாவுலாம் போட்டு கலக்கிறது வந்து ரெக்கார்ட் ஆகலை. இதில் என்னென்ன போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன்றதை இப்போ சொல்கிறேன். 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் தயிர், உப்பு 1/2 டீஸ்பூன், தண்ணி தேவையான அளவு. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு நம்ம வந்து மாவை கரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. நம்ம தோசை ஊற்றுறதுக்கு மாவு கரைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. அந்த அளவுக்கு கரைச்சிக்கலாம். இப்போது இப்போ பாருங்கள், மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும் கரெக்டாக. இந்த எள்ளி ஊற்றினா நல்லா ஊற்றணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டிகளே இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போது இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. மாவு வந்து நல்லா செட் ஆகணும். அதனால் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இப்போ மாவு அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா ஊறியாச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சள்தூள், சோடா உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. தவாவையும் நான் அடுப்பில் வச்சுட்டேன். தவாவும் நல்லா சூடாயிடுச்சு. தவாவில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சிட்டு நல்லா ஒரு பெரிய குழிக்கரண்டியில் 1 கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ரொம்ப தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சா போதும். ரொம்ப தேய்க்கக்கூடாது. தோசை மாதிரி லைட்டாக தான் தேய்க்கணும். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வச்சுக்காதீங்க, தீஞ்சிடும். மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். வேகட்டும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் போல் நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். பாருங்கள், மேலே எல்லாம் வந்து இந்த மாதிரி வெந்த பதத்துக்கு லைட்டாக வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து ப்ரௌன் ஆகணும். இப்போது திருப்பி போட்ட பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சுற்றி. இந்த மாதிரி திருப்பி போட்டு எண்ணெய் சேர்த்த பிறகு இந்த மாதிரி மேலே கொஞ்சம் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த சைடும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், இன்னொரு சைடும் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சாச்சு. இப்போ திருப்பலாம். பாருங்கள், எவ்வளோ நல்ல கலர் மாறி இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வந்து கலர் மாறணும். இப்போது அவ்வளோதான். அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா வந்து கலர் மாதிரி நல்லா வெந்து வரும். இன்னொரு அடை ஊற்றி காட்டுறேன். இப்போ அவ்வளோதான், கோதுமை அடை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோதுமை அடை ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஈஸியான ரெசிபி, ரொம்ப சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம்.
இது கூட வச்சு சாப்பிட தேங்காய் சட்னி, கார சட்னிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.